இது அதாவது நம்ம இரவில் நம்ம தூங்குறோம், இரவில் நம்ம தூங்குற நேரத்தில் நம்ம ஏற்கனவே சொன்ன ஜம் ஆக கேட்கறது குடும்பத்தில் பிள்ளைகளையும் மனைவிமார்கள் எல்லாரையும் குறிக்கும். தூங்குற நேரத்தில் நம்ம ஒரு துவா ஒன்று ஓதுவோம். இதுவும் சஹீஹ் முஸ்லிமில் வர செய்தி, அனஸ்லாம் அறிவிக்கக்கூடிய துவா. தூங்குற நேரத்தில் நம்ம நிறைய துவாக்கள் ஓதுவோம். இது ஒரு சிலர் ஓதுவாங்க, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனா வஸகானா வகஃபானா வஆவானா ஃபகம் மிம்மன் லா காஃபிய லஹு வலா முஃவி. இந்த துவாவை நம்ம ஓதுறதாக இருந்தாலும் நம்மளோட பிள்ளைகள் மனைவிமார்கள் நமக்கு கீழுள்ள பொறுப்புள்ள உள்ளவர்கள் எல்லாம் நினைச்சு இந்த துவா ஓதணும். நமக்கு மட்டுமல்ல, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனா, அதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் என்ன சாப்பாடு. எங்களுக்கு உண்ணத்தந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். எனக்கு இல்லை, எங்களுக்கு உண்ணத்தந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். வஸகானா, எங்களுக்கு குடிக்க தந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். வகஃபானா, அதே போல போதுமான வாழ்க்கை இன்றைக்கு தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். ஆவானா, ஒதுங்கிறதுக்கு ஒரு இடத்தை தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். நம்ம வீடு கட்டிருப்போம், வசதியாக கட்டிருப்போம், டெய்லி அந்த வீட்டில் தான் தங்குவோம், ஆனால் இந்த துவாவை நம்ம ஓதுறோம். ஆவானா, எங்களுக்கு புகலிடம் தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். நினைச்சால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து என்ன செஞ்சிருவான், வெளியேற்றிடுவான். அல்லாஹு தஆலா சொல்றானே, அதாவது இது அஹ்ரஜக ரப்புக மின் பைத்திக் வ இன்ன ஃபரீகம் மினல் முஃமினீன லகாரிஹூன். உமது வீட்டிலிருந்து அல்லாஹ் உங்களை வெளியேற்றினான். ரசூலுல்லாஹ் சொல்றான், வெளியேற்றினான் முஃமின்களில் ஒரு கூட்டத்தார் வெறுத்தவர்களாக. முஃமின்களில் ஒரு கூட்டத்தார் வெறுத்தவர்களாக. அப்படின்னா யுத்தம், பத்ர் யுத்தம் நடக்குது, அந்த இதுக்கு முஃமின்கள் ஒரு கூட்டத்தினர் அந்த யுத்தத்தை என்ன செய்யல, விரும்பாத நிலையில் அல்லாஹ் உங்களை உங்களோட வீட்டிலிருந்து என்ன செஞ்சான், வெளியேற்றினான். அதே போல் அல்லாஹு தஆலா என்னது, இந்த பனு குறைதா பற்றி சொல்கிற டைமில் யுஹ்ரிபூன புயூத்தஹும் பி ஐதீஹிம் வ ஐதில் முஃமினீன், தங்களது கைகளாலும் மூமின் கைகளாலும் தங்கள் வீடுகளை என்னது அவர்கள் உடைத்த நிலையில் அவர்கள் அந்த வீட்டை விட்டு என்ன செஞ்சாங்க, வெளியே. நல்லா நினைச்சான என்ன செஞ்சிருவான், வெளியேற்றி விடான். ஆவானா, எங்களுக்கு புகலிடம் தந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். எத்தனையோ பேர் இந்த வசதிகளற்று என்ன செய்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் என்ன செய்து முடியுது. எனவே பிள்ளைகளை நினைச்சு நம்ம கேட்க வேண்டிய, நமக்கு கீழே பொறுப்புல இருந்து நம்ம கேட்க வேண்டிய துஆக்கள்ல இது உண்டு. அதாவது எப்பொழுதுமே இந்த சிந்தனை நம்மகிட்ட இருந்துட்டே இருக்கணும்ன்றது ஆதாரம். காலையில் கேட்குறோம், மாலையில் கேட்குறோம், ஒரு இடத்துல புதுசாக போனால் தங்கினா கேட்குறோம், பொதுவாக ஒரு சிஃபத்தில் இருக்குது. அதே போல் இரவில் தூங்குற நேரத்தில் என்ன செய்கிறோம், கேட்குறோம். அப்படிப்பட்ட துஆக்கள் உண்டு. அடுத்ததாக நமக்கு தெரிஞ்ச ஒரு துஆ தான், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க, பாதுகாவல் தேடுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாவல் தேடுவார்கள். அதாவது தனது பேரர்களான ஹசன் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹும் அவர்களுக்கு பாதுகாவல் தேடுவார். இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, பிள்ளை என்றதுல பேரர்களும் என்ன செய்வாங்க, அடங்குவாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹசன் ஹுசைனுக்கு அக்கீகா கொடுத்தாங்க. பாப்பாவாங்க இல்லை பாட்டனார். அப்போ பாட்டனாரும் என்ன செய்யலாம், அக்கீகா கொடுக்கலாம் அப்படின்னு அர்த்தம். பிள்ளைக்கு பாட்டனாரும் என்ன செய்யலாம், அக்கீகா கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த துஆல நம்ம பாட்டனார் கேட்கறதும் அடங்கும். நம்ம ஒரு டைம்ல துஆ கேட்காம இருந்துருவோம். பாட்டனார் கேட்டா அந்த பகுதி என்ன செஞ்சிருவோம், உங்களுக்கு சரியாகிடும். பாட்டனார் தான் கேட்கிறார். கான யு அவ்விது பி, அதாவது கான யு அவ்வித். அவங்க என்ன செய்வாங்க, ஹசனை ஹுசைனையும் என்னது இந்த தவீத் சொல்லுவாங்க. தவீதுன்னா பாதுகாவல் தேடுவாங்க. எப்படின்னா ஒஈதுக்குமா, உங்களை நான் என்ன செய்கிறேன், உங்களை பாதுகாப்பு அடைய செய்கிறேன். அஊதுன்னா நான் பாதுகாவல் தேடுகிறேன். அஊதுவண்டா நான் பாதுகாவல் தேடு. ஒஈதுவண்டா நான் இன்னொருத்தருக்காக என்ன செய்யறது, நான் பாதுகாவல் தேடுறது. அப்ப ஒஈதுக்குமா பி கலிமாத்தில்லாஹி தாம்மா, இறைவனது பூரணமான வார்த்தைகளை கொண்டு உங்கள் இருவருக்கும் நான் என்ன செய்கிறேன், உங்களை பாதுகாக்க கேட்கிறேன். இறைவனிடத்துல பாதுகாக்க கேட்கிறேன். மின்குள்ளி ஷைத்தானின் வஹாம்மா, மின்குள்ளி ஷைத்தானின் வஹாம்மா, ஒவ்வொரு ஷைத்தானிலிருந்தும். வஹாம்மா அப்படி என்று சொல்றது என்னன்னா, தீங்கிழைக்கக்கூடிய, நம்ம எப்படி சொல்லலாமா, தீங்கிழைக்கக்கூடிய வைகள் வஸ்துக்கள் அப்படின்னு சொல்லலாம். அவைகளில் இருந்தும், நம்ம சாதாரண இந்த பூச்சி புழுக்கள்ல இருந்து உலகத்தில் எதெல்லாம் ஒரு குழந்தைக்கு தீங்கிழைக்குமோ அது எல்லாவற்றையும் அதனை செய்யும், குறிக்கும். அவைகளில் இருந்தும் வமின் குல்லி ஐனின் லாம்மா, அதே போல தீண்டக்கூடிய கண்ணூரில் இருந்தும், தீண்டக்கூடிய கண்ணீரில் இருந்தும் நான் என்ன செய்கிறேன், பாதுகாவல் தேடுகிறேன். உண்மையிலேயே கண்ணீரிலிருந்து பாதுகாவல் தேடுதல்ன்றது மிக முக்கியமான ஒரு செய்தி. கண்ணீரிலிருந்து பாதுகாவல் தேடா. அஸ்மா ரதியல்லாஹு, அதாவது அஸ்மா பின்த் உமைஸ் ரதியல்லாஹு அன்ஹா அவங்க அவங்ககிட்ட ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, மாலி ஆலு ஜாஃபர், அதாவது ஆலு ஜாஃபருடைய குடும்பத்தை நான் பார்க்குறேன், அவர்கள் மிகவும் மெலிந்தவர்களாகவே என்ன செய்கிறாங்க, உடம்புல சதை ஒட்டாதவர்களாகவே இருக்கிறாங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க ரசூலுல்லாஹ். யார்கிட்ட கேட்குறாங்க, அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க. அஸ்மா ரதியல்லாஹு சொல்கிறாங்க, துசீபுஹுமுல் ஐன், அவங்களுக்கு கண்ணீர் அல்லாஹ்வின் தூதரே அப்படின்றாங்க. கண்ணூர் என்ன செய்யுது, அவங்கள பாதிக்குதுன்றாங்க. நான் அல்லாஹ்வுடைய தூதராகிறேன், எனக்கே தெரியல, உங்களுக்கு எப்படி தெரியும்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை, கேட்கல. அவங்களோட அனுபவ அறிவை ரசூலுல்லாஹ் மதிச்சாங்க. மதிச்சுட்டு சொன்னாங்க, பின்ன இர்கைஹிம், அவங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச அந்த மந்திரத்தை என்ன செய்யுங்க,
அந்த மந்திரத்திலே ஓதுங்களே என்ற சொல்லாங்க. அப்போது உடனே அஸ்மாரெல்லாம் அதை காட்டுறாங்க, இதா அப்படின்னு காட்டுறாங்க. சிறுக்கிரிக்காண்டு அதை பார்த்துட்டு ரசூல் சலாசம் இதை என்ன செய்யுங்க அப்போ காட்டுறாங்கன்னா என்ன, ரசூலாலும் வாசிக்க படிக்க தெரியாது, சொல்லி காட்டி எப்படி என்ன செஞ்சிருப்பாங்க, காட்டிருப்பாங்க. அப்போ ரசூல் சலாம் அதை அங்கீகரிக்கிறாங்க. அதை என்ன செஞ்சாங்க, ஜவஹருடைய குடும்பத்துக்கு அதை அதை அவங்க ருக்கியா செஞ்சாங்க அப்படின்னு பார்க்குறோம். அப்போ குடும்பத்துக்கு கண்ணீர் வந்தோடனே ரசூலாங்க அதை என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. அதே மாதிரி நம்ம அடிக்கடி என்ன நம்மளோட பிள்ளையோட அழகில் நம்மளே என்ன செய்யலாம், பிரமிக்கலாம், வாரவங்க பிரமிக்கலாம். யாருமே அதாவது கெட்டவர்கள் என்னது, கெட்டவர்கள் மட்டும்தான் அதை பிரமிக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை, நல்லவர்களோடு என்ன செய்யலாம், அப்படி நடக்கலாம். எனவே இந்த துஆவை ரசூலுல்லாஹ் ஓதிட்டு சொன்னாங்க, உங்களது தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இதை கொண்டு இஸ்மாயிலுக்கும் இஸ்ஹாக்குக்கும் பாதுகாவல் தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள். உங்களது தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இதை கொண்டு இஸ்மாயிலுக்கும் இஸ்ஹாக்குக்கும் பாதுகாவல் தேடக்கூடியவர்களாக இருந்தார். அப்போ நபிமார்கள் தங்களோட குழந்தைகளுக்கு செய்த பிரார்த்தனைகள்ல உண்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வச்சு தண்ட பேரர்களுக்கு என்ன செய்கிறாங்க, அந்த பிரார்த்தனையை செய்தார்கள் அப்படின்றத நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இதில் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால், குழந்தைகளுக்கு பாதுகாவல் தேடுதல் அப்படின்றது, குழந்தைகளுக்கு பாதுகாவல் தேடுதல் என்பது எவ்வளோ முக்கியமான செய்தி. நிறைய பேர் அதாவது இந்த இதெல்லாம் கேட்பாங்க, பாதுகாவல் தேடுதலில் பெருசாக என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு கவனம் என்ன செய்ய மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. ஆனால் பாதுகாவல் தேடுதல் ஒரு மிக பிரதானமான அம்சம் என்பதை இந்த செய்தி என்ன செய்கிறது, சொல்கிறது. அவர்களுக்கு நாங்கள் அடிக்கடி பாதுகாவல் தேடணும். பாருங்கள், பாதுகாவல் தேடுகிறோம், ஆஃபியத்தை கேட்குறோம், குர்ரத்தை ஆயுனை என்ன செய்கிறோம், கேட்குறோம். அவர்களுக்கு நன்றியை அல்லாஹ்விடத்தில் என்ன செய்கிறோம், அதாவது அவர்களுக்கு அவர்களுடைய அவர்களுக்கு கிடைத்த ரிஸ்க்குக்காக நன்றி தெரிவிக்கிறோம். அதுபோல் அவர்களுடைய இஸ்லாத்தை கேட்கிறோம், அவருடைய இகாமத்து ஸலா தொழுகையுடைய நிலைநாட்டுதலை கேட்கிறோம். அவர்கள் சிறுக்க விட்டு என்ன செய்யணும், தூரமாகணும் அப்படின்றத நம்ம என்ன செய்யறோம், கேட்கிறோம். அவருடைய எதிர்காலத்தை பற்றி என்ன செய்யறோம், துவா கேட்கிறோம். அவர்களுடைய சலாஹியத்தை துவா கேட்கிறோம். இப்படி பலவிதமான பாதுகாப்புக்களை நம்ம என்ன செய்யறோம், இந்த துவா கேட்கிறோம். இதை நம்ம வளமைப்படுத்தி வந்துட்டோம் வைங்களேன். காலையிலும் கேட்குறோம், மாலையிலும் கேட்குறோம், தூங்குற நேரத்திலும் கேட்குறோம். எங்களோட பண்பாடுகள் உண்டாகிறோம்னா அந்த குழந்தைக்கு எங்களோட துவாக்கள் என்ன செய்யும், போய்கொண்டிருந்து. வீட்டில் மனைவியும் அந்த மாதிரி சாலிஹானவராக இருந்து, கணவனும் சாலிஹானவராக இருந்து, இருக்கக்கூடிய பாட்டனாரும் சாலிஹானவர்கள் இருந்து, சகோதர சகோதரன் சாலிஹானவராக இருந்தால் அந்த குழந்தை துவாலையே வளரும். அந்த குழந்தை துவாவுலையே என்ன செய்யும், வளருமே. அவ்வளோ பேருடைய துவாவும் அவங்களுக்கு என்னது உண்டு என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே குழந்தைகளுக்கு துவா கேட்பது என்பது அவர்களது வளர்ச்சியிலும் அவர்களுடைய பாதுகாப்பு நம்முடைய எதிர்காலத்திலும் அடிப்படையான பங்கு அதுதான் என்பதனால அடிக்கடி நம்ம இந்த துவாக்களில் ஈடுபடக்கூடியவர்களாகும். இதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கூடக்கூடியவர்களாம். அல்லாஹ் தஆலா மனைவரை மாக்கியல் புரிவானாக. ஹதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.